ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தையின் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கான இறைவார்த்தை பகிர்ந்து கொண்டு உங்களோடு இடைப்படுவதிலே மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுத்ததான இறைவார்த்தை 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. நிறைவானவர் வரும்பொழுது குறைவெல்லாம் நீங்கி போகும். குறைவோடு கூட இருக்கின்றீர்களா? எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு உழைத்தாலும் என் கடன் மாறவில்லை என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கின்றீர்களோ? கண்ணீரோடு வேதனையோடு இருக்கின்றீர்களோ? அருள்நாதர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார், இன்றைக்கு குறையெல்லாம் நிறைவாகும். இன்றைக்கு குறையெல்லாம் நிறைவாகும். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஒரு திருமண காரியத்திலே காணா ஒரு திருமணத்தில் இயேசு இருந்தார். இயேசு இருக்கிற இடத்துல குறையும் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, குறையிருந்த இடத்துல இயேசு இருந்தார். இயேசுவிடத்தில் சொல்லும் வரை இந்த காரியம் குறையாக இருந்தது. அன்னை மரியாள் ஆண்டவரிடத்தில் சொன்னார், மகன் என்ன சொல்கிறாரோ அதுபோல் செய்யுங்கள் என்று சொல்லி. குறையை மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு குறையெல்லாம் நிறைவாகும். காணா ஒரு திருமணத்தில் 6 ஜாடிகள் இருந்ததாய் வேதத்தில் இருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய பார்வையிலே 3 ஜாடிகளை நான் சொல்லுவேன். காலியான வெறுமையான பாத்திரம், தண்ணீரால் நிரப்பப்பட்ட பாத்திரம், திராட்சை ரசமாக மாற்றப்பட்ட பாத்திரம். ஆண்டவருக்கு முன்னதாக வரும்பொழுது குறையுள்ள பாத்திரமாய் வெறுமையாய் இருந்தது. நீங்களும் நானும் வெறுமையாக இருக்கின்றோம். வெறுமையாக இருக்கிறோம் என்று சொல்லி இருதயத்திலே அங்கலாய்த்து நிற்கின்றீர்களா? ஆண்டவருக்கு முன்னதாய் வந்து நில்லுங்கள். ஆண்டவருக்கு முன்னதாய் நீங்கள் நிற்கும் பொழுது, இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆண்டவரோடு இடைப்பட்டு முன்னதாய் நிற்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்புவார். விளிம்பு வரை நிரம்பும் பொழுது சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார் 23வது சங்கீதத்தில், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி. நிரம்பும் வரை ருசி உள்ளதா இல்லை, நிரம்பும் வரை ஆசீர்வாதம் தெரியவில்லை. நிரம்பின போது எனக்கு அருமையானவர்கள் அவர்கள் எடுத்து பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுக்கும்பொழுது அது ருசி உள்ளதாய், முந்திய திராட்சை ரசத்தை பார்க்கிலும் பிந்திய திராட்சை ரசம் சுவையுள்ளதாய் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் குறையெல்லாம் மாறப்போகிறது. குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி மகிழ பண்ண போகிறார். குறையெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். மனுஷரிடத்துலையும் நான் நம்பியிருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நாம் சொல்கிறோமே, அதை விட்டு என்னை உண்டாக்கின தேவனிடத்தில் நான் சொல்வேன் என்று சொன்னால், ஆண்டவருக்கு முன்னதாக நிற்பேன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்புவார். அந்த நிரப்ப உங்கள் வாழ்க்கையிலே தித்திக்கும் ஆசீர்வாதமாய் மாறப்போகின்றீர்கள். ஹல்லேலூயா! இந்த நாள் முழுதும் ஆசீர்வாதத்தின் நாளாய் அருள்நாதர் இயேசு பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நிரப்பப் போகிறார். ஹல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, நிறைவு வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு முன்னதாக நிற்பென்று சொன்னார். அவர் உலகத்தை கொண்டு நிற்கிறவர் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எஜமானவர். அவர் பரத்திலிருந்து உதவிகளை அனுப்புவார், பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அனுப்புவார். எனக்கு அருமையானவர்களே, நிறைவை கொடுக்க அவர் எனக்காக என்னுடைய தரித்திரத்தை மாற்ற அவர் செல்வராய் இருந்தும் அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் எனக்காக தரித்திர கோலம் போன்றாரே. அவர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்து வெற்றி சிறந்தவர். இன்றைக்கும் உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கப் போகிறார். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியான வல்லமையாய் கிரியை செய்வீராக. அவருடைய குறையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையா நிறைவாக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவானவர் வந்திருக்கிறீர். ஒவ்வொருக்குள்ளாய் குறையும் நீர் மாற்றியிருப்பதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் காத்து கொள்ளும், ஆண்டுகளும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.